மகா சிவராத்திரி ஒரு புனித இரவு முன்னுரை. மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் தமிழ் மாதமான மாசியில் பிப்ரவரி மார்ச் அமாவாசைக்கு முன் வரும் திருவிரவு. இந்த நாளில் பக்தர்கள் முழுவதுமாக இறைவன் சிவனை நினைத்து விழித்திருந்து வழிபடுகிறார்கள். இது சிவபெருமானின் திருக்கல்யாண தினமாகவும் சிவன் லிங்கமாக தோன்றிய தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. பழங்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். முன்னொரு காலத்தில் ஒரு அடியாள் இருந்தான். அவன் ஒரு மிக மோசமான திருடன். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. அவன் தன் பெற்றோரை மிகவும் நேசித்தான். ஒருநாள் அவனுடைய குடும்பம் மிகுந்த பசிப்பிணியில் தவித்தது. அவர்களுக்கு உணவுக்காக அவன் திருட சென்றான். அவன் காட்டுக்குள் புகுந்து ஒரு வணிகனின் பொருள்களை திருட விரும்பினான். ஆனால் அந்த வணிகன் மிகவும் விழிப்பாக இருந்தான். திருடன் பிடிபடாமல் ஓடிச் சென்றான். ஓடிக்கொண்டிருந்தபோது அவன் வழிதவறிப் போய் ஒரு சிவன் கோவிலை அடைந்தான். அங்கே ஒரு பெரிய விஞ்ஞானி தவமிருக்க அவனை பார்த்து, "ஏய் மகனே, இன்று மகா சிவராத்திரி, நீ சிவனை வழிபடுவது நல்லது" என்று கூறினார். அவன் அறியாமலே சிவபூஜை செய்தான். திருடன் முதலில் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவன் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடி ஒரு பழைய மரத்தின் அடியில் அமர்ந்தான். அந்த மரம் ஒரு வில்வ மரம், துளசி போலவே சிவனுக்கு பிரியமானது. திருடன் தனக்கு பாதுகாப்பாக அந்த மரத்திலே ஏறினான். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனால் அந்த திருடன் அது சிவலிங்கம் என்பதை கவனிக்கவில்லை. இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் விழித்திருக்கும் நோக்கில் மரத்திலிருந்து வில்வ இலைகளை தூக்கி கீழே போடத் தொடங்கினான். அவன் எதிர்பாராத விதமாக அவன் அந்த மரத்திலிருந்து சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போட்டு அன்னோவிங்லி சிவபூஜை செய்தான். அது மட்டுமல்லாமல் பசியால் அவன் கண்களில் நீர் வந்தது. அது சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. இப்படி அவன் அறியாமலே ஒரு சிவராத்திரி பூஜையை செய்துவிட்டான். இறைவன் சிவன் திருடனை ஆசீர்வதித்தார். இந்த உண்மையான பக்தியை பார்த்த சிவன் அவன் முன்பு செய்த பாவங்களை மன்னித்து அவனுக்கு அருள் பாலித்தார். திருடன் ஒரு நல்ல மனிதராக மாறினான். திருடுவதையே விட்டுவிட்டான். இறைவனை வழிபட ஆரம்பித்தான். இறுதியில் அவன் சிவலோகத்திற்கு சென்றான். மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம். இந்தக் கதையின் மூலம் சிவபெருமான் எவ்வளவு கருணையாளர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சாதாரண திருடன் கூட அவரது பெயரை நினைத்தால் அல்லது அவரை போற்றினால் கூட அவருக்கு பாவநிவர்த்தி கிடைக்கும். அதனால் மகா சிவராத்திரி அன்று நாம் விரதமிருந்து இறைவனை நினைத்து பக்தியுடன் வழிபட வேண்டும். இந்த கதையை விரிவாக சொல்லும் பொழுது அடுத்தடுத்த சம்பவங்களை மெதுவாக விவரிக்கலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் பாத்திரங்களின் உணர்வுகளையும் விளக்கலாம்.